அல்ஹம்துலில்லாஹ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குர்ஆன் ஓதுவது சுன்னாவை போன்று ஓதுவதை கேட்பதும் சுன்னா. அந்த நடைமுறை நிறைய பேர் நம்ம ஒரு சுன்னத்தாக செய்வதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, இப்னு மஸ்ஊதே, எனக்கு நீ குர்ஆனை ஓதி காண்பி என்று சொன்னார்கள். அதற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்குத்தான் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது, நான் ஓதி காண்பிக்க வேண்டுமா என்று கேட்டபோது, அடுத்தவர்கள் ஓத அதை நான் கேட்பதற்கு விரும்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் ஓதுவதை கேட்டார்கள் என்பது ஹதீஸ். அப்ப இதே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னா. இந்த நடைமுறையை நாம் கொண்டு வர வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஃபால் 2வது வசனத்தில் சொல்லும்போது, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்ஹும் ஈமானா. உண்மையான மூமின்களிடம் அல்லாஹ்வை நினைவுபடுத்தினால் அவர்களுடைய உள்ளங்கள் பயப்படும். குர்ஆன் வசனங்களை அவர்களிடம் ஓதி காண்பிக்கப்பட்டால், வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, குர்ஆன் வசனங்கள் அவர்களிடம் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே குர்ஆன் ஓதப்பட்டு அதை கேட்கக்கூடிய சுன்னாவையும் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். சுன்னா என்ற நோக்கத்தில் பள்ளிவாசலில் போனோம் என்றால் இமாம் ஓதுவதை கேட்கிறோம், அது தொழுகையில் உள்ள விஷயம். நான் பர்பஸ்லி உட்கார்ந்து நீங்க கொஞ்சம் ஓதுங்க, நான் கேட்க போறேன் என்று சொல்லி அந்த முறையில குழந்தைகள் ஓத வைக்கலாம், வீட்டில் மனைவி ஓத வைக்கலாம், நாம் ஓத பிள்ளைகளை கேட்க சொல்லலாம். நிச்சயமாக இதனால் ஈமான் அதிகரிக்கும் என்பதில் மாற்றி கருத்திருக்க முடியாது. ஆடியோவில் கேட்கறதும் வரும். மற்ற காரிகளுடைய கிராத்துக்களை ஆடியோ மூலம் நாம் கேட்பதும் இந்த பகுதிக்குள் வரும். அதிலும் குறிப்பாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய காலத்தில் ஃபித்னாக்கள் நிறைந்து போன ஒரு காலம். இதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். எந்த அளவுக்கு ஃபித்னாக்கள் அதிகரிக்கும் என்றால், துரக்கிகு பஅதுஹு பஅதா, நேற்று வந்த ஃபித்னாவை இன்றைய ஃபித்னா சிம்பிள் ஆக்கிவிடும். இன்றைக்கு ஒரு ஃபித்னா இருக்கும், நம்ம எல்லோரும் தலையை போட்டு பிச்சுட்டு இருப்போம், இப்படி ஒன்று நடந்திருக்கீங்க. நாளை ஆகும் போது இந்த ஃபித்னாவுக்குரிய வெயிட் குறைந்து விடும் என்றால் இதை விட மோசமான ஒரு ஃபித்னா நாளை வரும். அந்த அமைப்பில் தான் இன்றைக்கு உலகம் இருக்கிறது. அதனால் நாம் அதிகமாக ஃபித்னாக்களை ஃபேஸ் பண்ணுகிறோம். உள்ளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மரணித்து கொண்டே செல்கிறது. நமக்கு புரியல, நம்ம புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளங்களை மரணிக்க செய்யக்கூடிய அம்சங்களாகவே இன்றைய காலத்தில் அதிகமாக இடம்பெறுவதால் முடியுமானவரை குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். நிறைய குர்ஆன் ஓத வேண்டும், குர்ஆன் ஓதுவதை கேட்க வேண்டும், குர்ஆனுடைய தஃப்சீரை நாம் படிக்க வேண்டும். நிச்சயமாக இது நம்முடைய உள்ளத்தில் ஃபித்னாக்களுடைய அந்த கரைகளை அகற்றுவதற்கு சிறந்த ஒரு வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப இன்றைய வகுப்பிலே நாம் சூரத்துன் நாஸியாத்தினுடைய ஹல் அத்தாக ஹதீஸு மூஸா என்பதிலிருந்து இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரத்தன் லிமன் யக்ஷா என்ற வசனம் வரைக்கும் உள்ள விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். சென்ற வகுப்பிலே 14 வசனங்களும் எதை நமக்கு கூறியது என்பதை யாராவது சுருக்கமா சொல்ல முடியுமா? வெரி குட். மலக்குமார்களை பற்றி சென்ற அந்த வகுப்புல நம்ம பார்த்தோம். வன்னாஸிஆத்தி கர்கா வன்னாஷிதாத்தி நஷ்தா வஸ்ஸாபிஹாத்தி சபஹா ஃபஸ்ஸாபிகாத்தி சபகா ஃபல்முதப்பிராத்தி அம்ரா. இந்த 5 வசனங்களுமே மலக்குகளை பற்றி பேசுகின்றன. மலக்குகள் பற்றிய ஒரு நம்பிக்கை நம்முடைய உள்ளங்களில் இருக்கும் போது நிச்சயமாக நம்முடைய நடத்தையில் அது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். வன்னாஸிஆத்தி கர்கா என்ன அர்த்தம்? வன்னாஸிஆத்தி கர்கா யாராவது ஒரு ஆள் பலமாக உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக. சில மலக்குகள் உயிர்களை கைப்பற்றுவதற்கு என்று பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சிலருடைய உயிர்களை பலவந்தமாக பறித்தெடுப்பார்கள். வன்னாஷிதாத்தி நஷ்தா, இன்னும் சிலர் கொஞ்சம் சாஃப்டாக அந்த உயிர்களை கைப்பற்றுவார்கள். மூமின்களுடைய உயிர்கள் மென்மையாக கைப்பற்றப்படும், பாவிகளுடைய உயிர்கள் பலவந்தமாக கைப்பற்றப்படும். இதை புரியும் போது, இந்த வசனத்தை ஓதும் போது நம்முடைய உள்ளத்தில் என்ன உணர்வு வருகிறது?
நான் ஒரு பாவியாக இருந்து விடக்கூடாது, என்னுடைய உயிர் பலவந்தமாக பிரிக்கப்பட்டு விட கூடாது. அதே போல வஸ்ஸாபிஹாத்தி சபஹா வஸ்ஸாபிகாத்தி சபகா என்பதை பார்க்கும்போது மலக்குகள் பல இடங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வு நமக்கு வருகிறது. இந்த மஜ்லிஸ் இது மட்டுமல்ல, இதே போன்ற மஜ்லிஸ்களில் நாம் உட்கார்ந்திருக்கும் போது நம்மோடு மலக்குகள் உட்கார்ந்திருக்கிறார்கள். நம் ஒவ்வொருவருடனும் மலக்குகள் பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இதை ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் அவன் தனிமையில் இருக்கும் போதும் ஒரு பயம் வரும். அல்லாஹ்வும் பார்த்து கொண்டிருக்கிறான், கூட ஒரு மலக்கும் இருக்கிறார் என்ற வெட்கம் வரும் இந்த வசனங்களை நம்பும் போது. அடுத்ததாக ஃபல் முதப்பிராத்தி அம்ரா, அல்லாஹ் கொடுத்திருக்கிற டியூட்டிகளை செய்யக்கூடிய, காரியங்களை சரியான முறையில் நிர்வகிக்கக்கூடிய மலக்குகள். அப்ப ஒவ்வொரு மலக்குகளுக்கும் அல்லாஹ் தஆலா பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவார்கள் என்று நம்பும் போது ஒரு மனிதன் எழுதுவதற்காக பொறுப்பாக்கப்பட்ட மலக்குகள் எழுதுவார்கள், துஆ செய்வதற்கு பொறுப்பாக்கப்பட்ட மலக்குகள் துஆ செய்வார்கள், சபிப்பதற்கு பொறுப்பாக்கப்பட்ட மலக்குகள் சபிப்பார்கள். இப்படி அவன் நம்புகிற போது அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அப்ப ஒரு பகுதி, முதல் பகுதி மலக்குகளை பற்றி சொல்கிறது, இரண்டாவது பகுதி மறுமையை பற்றி சொல்கிறது. மலக்குகளை பற்றி ஒரு பயம் நம்முடைய உள்ளத்தில், அந்த நம்பிக்கை வந்த பிறகு ஒரு பயம் ஏற்படுகிறது. அதோடு சேர்த்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? மறுமை எப்படி ஊதப்படும், மறுமை நாள் எப்படி உண்டாகும், மக்கள் எல்லோரும் எப்படி கொண்டு வரப்படுவார்கள் என்ற விஷயத்தை சொல்லும் போது இன்னும் நம்முடைய ஈமான் அதிகரிக்கிறது. அப்போ மலக்குகள் என்பவர்கள் உண்மையானவர்கள், அதே போன்று மறுமை நாள் உண்மையானது. இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்ன பிறகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிறகும் நிறைய பேர் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு இதை போதிக்கிறார்கள். அவர்களோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். மலக்குகள் இருக்கிறார்கள், அல்லாஹ் இருக்கிறான், மறுமை நாள் ஒன்று இருக்கிறது என்று சொல்லும் போது அந்த மக்கள் இந்த அறிவித்தலை கண்டுகொள்ளாமல், இந்த அழைப்பை கண்டுகொள்ளாமல் ஒரு வகையான பொடுபோக்கான நிலை அவர்களிடம் காணப்படுகிறது. நிறைய பேர் கேலி செய்கிறார்கள். மறுமை என்று சொல்லும் போது நாங்கள் உக்கி போன எலும்புகளாக ஆன பின்னரும் எப்படி நாங்கள் எழுப்பப்படுவோம் என்றெல்லாம் கேள்வி கேட்கிறார்கள். அப்போதுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக அல்லாஹ் தஆலா கேட்கிறான், ஹல் அதாக ஹதீஸு மூசா, நபியே உம்மிடம் மூசாவை பற்றிய செய்தி வந்ததா? அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறான், ஹல் அதாக ஹதீஸு மூசா, உமக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்தி வந்ததா? இந்த உமக்கு என்ற அழைப்பு இங்க அல்லாஹ் தஆலா யா முஹம்மது என்று அழைக்கவில்லை, உமக்கு வந்ததா என்று கேட்கிறார். இப்ப குர்ஆன் அருளப்பட்டது யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுதான். இப்ப உமக்கு என்ற விழிப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கியதாகத்தான் இருக்கும். வரஐத அலம் தரா என்ற அழைப்பு முதலில் யாரை பார்த்து விழிக்கிறது என்று கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து. ஆனால் அந்த விழிப்பு அவர்களுக்கு மட்டும் குறிப்பானதா? இல்ல, அது எல்லோருக்கும் பொதுவானது. எனவே ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உதைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த விழிப்புக்கு நம்ம இரண்டு அர்த்தம் கொடுக்கலாம். ஒன்று யா முஹம்மது என்று கொடுக்கலாம், அல்லது யா அய்யுஹல் இன்சான் என்று கொடுக்கலாம். முஹம்மதே உமக்கு மூசாவை பற்றிய செய்தி வந்ததா, அல்லது மனிதனே உமக்கு மூசாவை பற்றிய செய்தி வந்தது. ரெண்டையும் சொன்னாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. மனிதனே என்பதற்குள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அடங்குவார்கள். ஆனால் மிக சிறந்தது முஹம்மதே, நபியே என்ற அந்த விழிப்புத்தான் இந்த இடத்தில் மிக வசன போங்குக்கு பொருத்தமானதாக இருக்கிறது.